போறேன். எங்க அம்மா கதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தூங்கிடுவாங்க. அதனால நானும் உங்களுக்கு கதை சொல்றேன். ஒரு நாள் புத்தர் வாக்கிங் போயிட்டு இருந்தாராம். அணிலாம் அங்கங்கேயும் ஓடிட்டு இருந்தாராம். குருவிலாம் அழகா கூணுச்சான். அதை பார்த்து ரசிக்கும் போது வானத்துல அன்னப்பறவைகள் கூட்டமா பறந்துச்சான். அதான் புத்தர் பாட்டி அழகா இருக்கே அப்படின்னு நச்சிட்டு இருந்தாராம். அப்படி இருக்கும்போது ஒரு அன்னப்பறவை மேல அம்பு குட்டி கீழே விழுந்துச்சான். அப்ப புத்தர் உடனே ஓடி போய் அந்த அன்னப்பறவை கையில எடுத்து அந்த அம்பு எடுத்து அதோட கரையெல்லாம் தண்ணியில கழுவிட்டு அதுக்கு பச்சலாம் வச்சு அது கால்ல கட்டி விட்டாரும். அன்னப்பறவை அவர்கிட்ட ஆயிடுச்சோம். அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு. தேவதத்தன் அவன் தான் நம்ம கதையில வில்லன். அவன் புத்தர்கிட்ட வந்து அந்த அன்னப்பறவைய ஆனது நானு, அது எனக்கு தான் சொந்தம். அப்பயும் புத்தத்தை சொன்னான். அதை பார்த்ததே இல்ல, இது அடி இறந்து போனாதான் உனக்கு சொந்தம். அது இப்ப உயிர் வர இருக்கு. இப்ப யாருக்கும் சொன்னோம்ல, அட பிரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. போதுமாக்கு வாய வலி. அப்போ ஒரு நாட்டாமி கிட்ட போய் அந்த அன்னப்பறவை யாருக்கு சொந்தம், நீங்களே ஜெல்வன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலும் புத்தர். அந்த ஆட்டாம நாட்டாம அந்த அன்னப்பறவை யாருக்கிட்ட போதோ அவங்களுக்கு தான் சொந்தம், அன்னப்பறவையே சூஸ் பண்ணட்டும் அட்டாம சொல்லிட்டாராம். இப்போ தேவதத்தன் அன்னப்பறவை கூப்பிட்டாராம். அவர்கிட்ட போவே இல்லையும். அமைதியா அன்னப்பறவை கூப்பிட்டாராம். ஆசையா அவர்கிட்ட பேசும். அவ்வளவுதான். இது வருது எல்லா பறவைகத்தையும் விலங்குகள்கிட்டையும் அன்பரம் கண்ணியரம் இருக்கணும். டாடா, பாய் பாய். நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.